வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா, ஏன் ஒரு சில மூவிஸுக்கு மட்டும் அவ்வளோ ஹேட்ரட் அண்ட் ட்ரோல்ஸ் வருது அண்ட் ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும் அவ்வளோ ட்ரோல்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். முன்னாடி சினிமா ரிவ்யூஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முன்னாடி சினிமா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களோட இன்புட்ஸும் கொடுங்க. நான் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா லேட்டஸ்ட்டாக நிறையா படங்கள் வந்தது, அதுக்கு வந்த விமர்சனங்கள், அது எல்லாமே பார்த்துட்டு தான் நான் சரி இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். முன்னாடியெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது 80s 90s ஈவன் 2000 வரைக்குமே ரிவ்யூவர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சன் டிவிலலாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் வந்து டாப் 10 மூவிஸ்ன்னு பண்ணிட்டு இருந்தார். இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு மூவி எடுத்தாங்கன்னா அதில் பாசிட்டிவ்ஸும் சொல்லுவாங்க, நெகட்டிவ்ஸும் சொல்லுவாங்க. அது வந்து சொல்லிவிட்டு அப்புறம் ஒன் லைனில் அந்த படத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து டாப் 10 மூவிஸ் வரிசையாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் புது படம் வரவும் அந்த நல்லா ஓடிட்டு இருந்த படம் திருப்பி 7th பொசிஷனுக்கு வந்துடும், புது படம் வந்து டாப் பொசிஷனுக்கு வரும். இப்படி தான் அவங்க ரிவ்யூஸ் இருக்கும். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் அந்த படம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அப்படியே அது வெளியில் போகும். இப்படி தான் வந்து சுரேஷ்குமார் அவர்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வியூஸ் ஏறும். எந்த படத்துக்குனாலும் நான் லேட்டஸ்ட்டாக வந்த படத்துக்கு முதற்கொண்டு சொல்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த ரிவ்யூவர்ஸ்னால் எப்படி இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ரஜினிகாந்த் படத்துக்கு காமிக்கிற அதே எக்ஸைட்மெண்ட் கமலஹாசன் அவர்கள் படத்துக்கும் காமிக்கணும், விஜய் அவர்கள் படத்துக்கும் காமிக்கணும், சிவகார்த்திகேயன் அவர்கள் படத்துக்கும் காமிக்கணும், அஜித்குமார் படத்துக்கும் காமிக்கணும், சூர்யா படத்துக்கும் காமிக்கணும். ரைட்டா? ஸோ எல்லா படத்துக்கும் நான் ஒரே மாதிரி எக்ஸைட்மெண்ட் காமிக்கணும். அதே சமயத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து கரெக்டாக சொல்லணும். எந்த படத்துலேயுமே பாசிட்டிவே இல்லாமல் குப்பை படம்னு ஒன்று இருக்காது. பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். நெகட்டிவ்ஸ் சில படத்தில் நிறையா இருக்கும். அதையும் சேர்த்து கவர் பண்ணுறது தானே இது. ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. ஃபுல்லாக அந்த படத்தை அவங்களுக்கு அந்த ஆக்டரை பிடிக்கல அப்படின்னாக்கா அந்த படம் காலியாகிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. நிறையா ரிவ்யூஸ் பார்க்குறேன் நான் வந்து. மேபி நான் சொல்கிறது கூட தப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் பார்க்குறேன். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அப்போல்லாம் ரிவ்யூவர்ஸ்னால் இந்த ஒரு இதில் உட்காந்துப்பாங்க, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு சினிமாவே மாறிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு 2000 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நல்லவராக மட்டும்தான் காமிப்பாங்க, வில்லன்னா அவர் கெட்ட செயல் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போ வந்து ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேருமே எல்லாமே பண்ணுவாங்க. எல்லா கெட்ட செயல்களும் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஹீரோ வந்து வில்லனை கொல்ற மாதிரி இருக்குது. நிறைய வயலன்ஸ் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. நம்ம தமிழ் சினிமாலேயே நம்ம மேஜர் ஹீரோஸ் படத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே. இப்போது நீங்கள் அண்ணாமலை ஆகட்டும், ரஜினி சாரோடது சொல்கிறேன், அண்ணாமலை ஆகட்டும், பாட்சாவாகட்டும், இப்போ வரைக்கும் பார்க்கலாம். இது மாதிரி கமல்ஹாசன் அவர்களோடது, மைக்கேல் மதன காமராஜன்லாம் வந்து கிளாசிக் மூவி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க சொன்னாலும் நான் ஒரு நாள் பூரா பார்த்துட்ருப்பேன். அந்த படம் பஞ்சதந்திரம் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த இது ரஜினிகாந்த் அவர்களோடதுன்னா பாட்ஷா வில்லன், அதுவும் ஆக்ஷன் தான். ஆனால் த்ரூ அவுட் ஆக்ஷனே வராது. அதில் வந்து அந்த பாட்ஷா அப்படின்னு வரும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அஜித் அவர்கள் படம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கிளாசிக் மூவி வந்து முகவரி அண்ட் கண்டு கொண்டேன், ஆசையெல்லாம் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸில் அஜித் காமிச்சிருந்தா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த படம்லாம். முகவரியிலலாம் வந்துட்டு அந்த வேலை தேடுற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். விஜய் அவர்களோடது காதலுக்கு மரியாதை எனக்கு டிக்கெட் கிடைக்காம நல்லா ஃபஸ்ட்டு ரோலை வந்து நான் வந்து எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து பார்த்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, டிக்கெட் கிடைக்கல நல்ல டிக்கெட்ஸ்க்கெல்லாம், நாங்கள் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து அப்படி தான் பார்த்தோம். நாங்கள் வந்து ஏதோ அப்போ வந்து 10 rupees என்னமோ அந்த டிக்கெட் தான் வாங்கி பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அந்த படத்துக்கெல்லாம். அதே மாதிரி அவரோடதே வந்துட்டு இது காதலுக்கு மரியாதை, நிறைய படங்கள் விஜயோடதுமே, கில்லி, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வில்லன்னா அந்த வில்லன்கிட்டேருந்து அந்த ஹீரோயினை காப்பாற்றுற கேரக்டர், அதுலேயும் ஆக்ஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து சினிமாஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா,
ஃபுல்லாகவே வயலன்ஸ், ஸ்டார்டிங் டில் யாரையாவது கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், கொஞ்சம் கதை ஓரியன்டாக இருக்கணும். கட்டாயம் கதை ஓரியன்டாக இருக்கிறதுக்குள்ள நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்குங்க. பரியேறும் பெருமாள், ஜெய்பீம், ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். நல்ல நல்ல படங்கள், அமரன், அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா, இதெல்லாம் வந்துட்டு நல்லா நல்லா இருந்தது அந்த படமெல்லாம் பார்க்கும்போது. கதை ஓட வந்த படங்கள் நான் சொல்கிறேன் வந்துட்டு. அந்த மாதிரி படத்துக்கும் நிறைய வரவேற்பு கிடைக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணலாம் வித்தியாசமான ஒரு ஜான்ரால. ஸோ ஒரேடியாக வயலன்ஸ் வந்து குழந்தைங்களையும் பார்க்க முடியல. குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சொல்லித்தரதெல்லாம் வயலன்ஸாகவே தான் இருக்குது. ரிவ்யூவர்ஸும் வந்து டபுள் ஷேட் காமிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு படத்துக்கு லாஜிக்கெல்லாம் பார்க்கவே வேண்டாங்க அப்படின்றாங்க, கழிவு ஊற்றுறாங்க. இன்னொரு படத்துக்கு வந்துட்டு அதே கான்செப்டில் இன்னொரு படம் வந்ததுன்னா நல்லாவே இல்லை, சுத்தம் என்ன கதை எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு லாஜிக் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லையே. நீங்கள் அந்த படத்துக்கு வந்து நீங்கள் லாஜிக் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, அப்போ இதே படத்துக்கு இதுவும் தானே வரணும், இந்த படத்துக்கும் அதையே தானே சொல்லணும். ஒரு படத்துக்கு லாஜிக் பார்க்க வேண்டாம், ஆனால் இன்னொரு படத்துக்கு லாஜிக் பார்க்கணும். எனக்கு புரியவே இல்லை. ஒரு படத்துக்குன்னா ரெண்டுமே சொல்லுங்கள், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். உங்களுக்கு வந்து வியூஸ் வரணுங்கிறதுக்கோசரம் நெகட்டிவ் ஃபுல்லாக சொல்லி அந்த படத்தை காலி பண்ணணுங்கிறது வந்து யாரோட நோக்கமுமே இருக்கக்கூடாது. கட்டாயம் நெகட்டிவ் இருந்ததுன்னா சொல்ல தான் செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்னு பாசிட்டிவ்ஸே சொல்லணும்னு சொல்லலை. ஆனால் ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. மோரோவர் இப்போ வந்து பிக் ஸ்டார்ஸ் நடித்தாலே பிக் எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஸோ சின்னதாக ஏதாவது சொதப்பினாலும் நம்ம மக்களுக்கும் அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து தெரியத்தான் செய்யுது. அதுவும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டைரக்டர்ஸும் அதில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்குன்னு போட்டு ஹீரோஸை எல்லாத்தையும் அவங்கள காலி பண்ணணும்னு நினைக்கிற ரிவ்யூவர்ஸ் வந்து எனக்கு புரியவே இல்லை. எனக்கு வந்துட்டு மேபி அப்படி இது பண்ணால் தான் நிறையா வியூஸ் போகுமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. ஸோ நிறைய மாறி இருக்குங்க. நான் வளர்ந்த விதத்துக்கும் இப்போ இருக்கிற சினிமாக்கும் இப்போ இருக்கிற ரிவ்யூவர்ஸ்க்குமே வந்து இப்போ நான் என்னோடய ரிவ்யூலலாம் வந்து பாசிட்டிவ்ஸும் நான் சொல்லுவேன், அந்த படத்துலேருந்து நெகட்டிவ்ஸும் இருக்கும். என்னால் ஃபுல்லாக நெகட்டிவ்ஸ் தான் அந்த படம். அப்படி எந்த படமுமே எடுக்க மாட்டாங்க இல்லையா யாருமே, 100% நெகட்டிவ்ஸாக தெரியல எனக்குமே. அது எல்லாமே மாறணும், நிறையா சினிமாவும் மாறணும். அதே மாதிரி இந்த இதுவும் ரிவ்யூவர்ஸும் கரெக்டான ரிவ்யூஸ் சொல்லணும். நிறையா பேர் இருக்காங்க, நம்ம இந்த யூடியூப்லேயே கொடுக்குற ரிவ்யூவர்ஸ்லாம் நிறையா பேர் வந்துட்டு கரெக்டாக ஹானஸ்ட்டாக சொல்கிறாங்க. அவங்க வந்து படத்தை கதையை சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான பாசிட்டிவ் சொல்கிறாங்க, அப்புறம் நான் கரெக்டாக நெகட்டிவ் சொல்கிறாங்க. இந்தந்த இடத்துலலாம் சேஞ்ச் பண்ணி அதுதான் வந்து ஆக்கப்பூர்வமான இது. ஒரு படத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது, அதுலேயும் எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இது என்னோட கருத்து. எகெயின் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து. எனக்கெல்லாம் வந்துட்டு ஐ லவ் சினிமா, அவ்வளவுதான். இதில் வந்துட்டு எந்த ஹீரோஸ் நடித்தாலும் நான் அதே எக்ஸைட்மெண்ட் காமிப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இவங்க தான் டெஃபினட்டாக ஒரு காலத்துலலாம் இருந்தது ஃபேவரட்ஸ்ன்னு. ஆனால் இவங்க தான் இல்லை. எனக்கு எல்லாத்தோட மூவிஸ்க்குமே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் காமிப்பேன். கட்டாயம் அதில் நெகட்டிவ்ஸ் இருந்ததுன்னா சொல்லுவேன், பாசிட்டிவ்ஸ் இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவ்ஸை நல்லா எடுத்துக்காட்டி சொல்கிறது தான் ஒரு ரிவ்யூவர்ஸோட வேலை. மக்கள் வந்து எப்படி இருந்தாலுமே பார்க்குறவங்க இந்த படமாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ டைரக்டர்ஸும் இனிமேல் கொஞ்சம் நிறைய வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர்ஸ் மூவிலேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறையா கொஞ்சம் கதை கலங்களை மாற்றி நல்ல கதை, இந்த மலையாளம்லலாம் நல்ல நல்ல படங்கள்லாம் வருதுங்க, அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஸோ வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். நான் உட்காந்துட்டு ஆனால் பேசலாம். எல்லோரும் நினைப்பீங்க உட்காந்துட்டு சட்டத்திட்டமாக உட்காந்துட்டு ரிவ்யூ பண்ணுறது ஈஸி, படம் எடுக்கிறது கஷ்டம். டெஃபினட்டாக ஐ அக்ரி. பட் ஆனால் கொஞ்சம் யோசித்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் எவ்வளோ நல்ல படங்கள் ஒவ்வொன்றுமே. அதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த காலத்தில் வந்த அந்த 80s 90s 2000 வரைக்குமே அவ்வளோ நல்ல படங்கள் எல்லாமே. கதை இருக்கும், அது கூட சேர்ந்து வில்லன் ட்ராவல் பண்ணுவார். ஹீரோனாலே வந்து அவர் ஹீரோ தான். அவர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மாதிரி இருக்கும். அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், அப்பா சென்டிமெண்ட் இருக்கும், குழந்தை இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அம்மாவனாலும் கொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது படம். ஸோ அம்மா சென்டிமெண்ட்டு, இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் இல்லாததுனால நம்ம அதுலேருந்து டிட்டாச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.